கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் எண்ணாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை சியாமளவாணி 90.4 வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. முதல் அணி, நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம், என் பெயர் சுந்தரபாண்டி. என் கூட வாசுகியம்மாள், ரீட்டான்னு 2 பேர் வந்திருக்காங்க. எங்கள் டீம் பெருங்குடி. இரண்டாவது அணி, இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம், என் பேர் அழகுநாச்சி. என் கூட பாண்டீஸ்வரி, பாக்கியசெல்வி 2 பேர் வந்திருக்காங்க. எங்கள் டீம் சோளங்குருணி. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி எஸ் மேகலா, கணிதத்துறை உதவி பேராசிரியை, சுப்புலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரி, மதுரை. போட்டிக்கான விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 7 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் சொல்லும் அணிக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். உங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை எனில் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படியாக பதில் சொல்லும் அணிக்கு 5 மதிப்பெண்கள் மட்டும் வழங்கப்படும். ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். போட்டியின் இறுதியில் மதிப்பெண் அறிவிக்கப்படும். போட்டியில் வெற்றி பெறும் ஒவ்வொரு அணிக்கும் ரொக்க பரிசு வழங்கப்படும். 7வது சுற்றில் பெருங்குடி அணிக்கான முதல் கேள்வி. லட்சுமி என்பவர் 2000 ரூபாய்க்கு மிக்சி வாங்கினார். அதனை சிறிது காலத்திற்கு பிறகு 2300 ரூபாய்க்கு விற்கிறார் எனில் அவருக்கு லாபமா நஷ்டமா? லாபம். சரியான விடை. பெருங்குடி அணிக்கு 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. கீதாவிடம் 500 ரூபாய் உள்ளது. அதில் ஒரு புத்தகத்தினை 285 ரூபாய்க்கு வாங்குகிறார் எனில் கீதாவிடம் மீதி எவ்வளவு ரூபாய் இருக்கும்? 215. சரியான விடை. உங்களுக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். 7வது சுற்றில் பெருங்குடி அணிக்கான மூன்றாவது கேள்வி. ராஜா தான் வாங்கிய மொபைலை 500 ரூபாய் நஷ்டத்துடன் 2700 ரூபாய்க்கு விற்கிறார் எனில் அவர் அந்த மொபைலை வாங்கிய விலை எவ்வளவு? 500 ரூபாய் நஷ்டத்துடன் 2700 ரூபாய்க்கு விற்கிறார். அப்போனா அவர் எவ்வளோ ரூபாய்க்கு அந்த ஃபோனை வாங்கியிருப்பார்? 3200 ரூபாய். சரியான விடை. பெருங்குடி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான நான்காவது கேள்வி. செல்வி என்பவர் ஒரு மேஜையினை 800 ரூபாய்க்கு வாங்கி அதனை 350 ரூபாய் லாபத்துடன் விற்றால் அவர் எவ்வளவு ரூபாய்க்கு அந்த மேஜையினை விற்றிருப்பார்? 1150 ரூபாய். சரியான விடை. மீண்டும் பெருங்குடி அணிக்கு 10 மதிப்பெண்கள். 7வது சுற்றில் பெருங்குடி அணிக்கான இறுதி கேள்வி. ஒரு மின்விசிறியின் வாங்கிய விலை ரூபாய் 1300. தள்ளுபடி போக அதன் விலை ரூபாய் 1125 எனில் தள்ளுபடியான தொகை எவ்வளவு? 175 ரூபாய். சரியான விடை. மீண்டும் உங்களுக்கு 10 மதிப்பெண்கள்.
இத்துடன் 7வது சுற்று கேள்விகள் பெருங்குடி அணிக்கு முடிவடைந்தன. சோழாங்குறிஞ்சி அணிக்கான முதல் கேள்வி 7வது சுற்றில் கல்யாணி என்பவர் தான் வாங்கிய புது புடவையை 220 ரூபாய் லாபத்துடன் 825 ரூபாய்க்கு விற்கிறார் எனில் அவர் அந்த புடவையை வாங்கிய விலை எவ்வளவு ரூபாயாக இருக்கும்? 605 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 605 என்பது சரியான விடை. சோழாங்குறிஞ்சி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். 7வது சுற்றில் சோழாங்குறிஞ்சி அணிக்கான 2வது கேள்வி ராகவன் என்பவர் ஒரு சைக்கிளை ரூபாய் 1500க்கு வாங்கி ரூபாய் 250க்கு பழுது பார்த்து அதனை மீண்டும் ரூபாய் 2000க்கு விற்கிறார் எனில் அவருக்கு எவ்வளவு ரூபாய் லாபம்? 250 ரூபாய் லாபம். சரியான விடை. மீண்டும் உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். 7வது சுற்றில் சோழாங்குறிஞ்சி அணிக்கான 3வது கேள்வி ஒரு டிவியின் விலை ரூபாய் 25,000 தள்ளுபடி தொகை ரூபாய் 2325 எனில் தள்ளுபடி போக அந்த டிவியின் விலை எவ்வளவாக இருக்கும்? 22,675 ரூபாய். சரியான விடை. சோழாங்குறிஞ்சி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். சோழாங்குறிஞ்சி அணிக்கான 4வது கேள்வி 7வது சுற்றில் ராஜி என்பவள் ஒரு கம்ப்யூட்டரை 30,000 ரூபாய்க்கு வாங்கி 27,500 ரூபாய்க்கு விற்றால் ராஜிக்கு லாபமா நஷ்டமா? நஷ்டம். சரியான விடை. மீண்டும் உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். 7வது சுற்றில் இறுதி கேள்வி சோழாங்குறிஞ்சி அணிக்கு ஒரு பைக்கின் விலை ரூபாய் 35,000 அமுதாவிடம் 28,500 ரூபாய் உள்ளது எனில் அந்த பைக்கை வாங்க அமுதாவிற்கு இன்னும் எவ்வளவு ரூபாய் தேவைப்படுகிறது? 6,500. சரியான விடை. சோழாங்குறிஞ்சி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். 7வது சுற்று கேள்விகள் இத்துடன் முடிவடைகின்றன. 7வது சுற்றின் இறுதியில் அணிகளின் மதிப்பெண் விவரம் பெருங்குடி அணி 50 மதிப்பெண்கள், சோழாங்குறிஞ்சி அணியும் அதே 50 மதிப்பெண்கள். கணித வினாடி வினாவின் இறுதியில் இரு அணிகளின் மதிப்பெண் விவரம் பெருங்குடி அணி 345 மதிப்பெண்கள், சோழாங்குறிஞ்சி அணி 345 மதிப்பெண்கள். கணித வினாடி வினாவின் இறுதியில் இரு அணிகளும் சமமான மதிப்பெண்கள் பெற்றுள்ளதால் இருவருக்கும் ஒரு தகுதி சுற்று உள்ளது. அந்த தகுதி சுற்றில் ஒவ்வொரு அணியில் இருக்கும் 3 நபருக்கும் தனித்தனியே ஒவ்வொரு கேள்விகள் கேட்கப்படும். அதில் எந்த அணி அதிகமான மதிப்பெண்கள் பெறுகிறீர்களோ அவர்களே வெற்றி பெற்ற அணியாக அறிவிக்கப்படுவீர்கள். பெருங்குடி அணியின் முதல் நபருக்கான கேள்வி ஒரு புத்தகத்தில் மொத்தம் 270 பக்கங்கள் உள்ளன எனில் அந்த புத்தகத்தில் உள்ள தாள்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 270 பக்கங்கள் இருக்கு, அப்பனா எத்தனை தாள்கள் இருக்கும்? தெரியல. என்ன சொல்லியிருக்கோம்? 270 பக்கங்கள் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஒவ்வொரு தாளுக்கும் எத்தனை பக்கம் இருக்கும்? 2 பக்கம் இருக்கும். அப்போ 270 நீங்கள் 2ஆல் வகுத்தீங்கன்னா எத்தனை தாள்கள் அந்த புக்கில் இருக்குன்னு தெரிஞ்சிடும். 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 135 தாள்கள் இருக்கும். அப்போ அந்த புக்கில் மொத்தம் 135 தாள் இருக்கு. பெருங்குடி அணியின் 2வது நபருக்கான கேள்வி 2750 கிராம் என்பது எத்தனை கிலோ? தெரியல. 1000 கிராம் என்பது 1 கிலோ. அப்படி இருக்கும்போது 2750ல் 2000ங்கிறது 2 கிலோ, 750ங்கிறத நீங்கள் 250 பிரிச்சிங்கன்னா 250ங்கிறது 1/4 கிலோ. அப்போ 750ங்கிறது 1/4 + 1/4 + 1/4 போடும்போது 3/4 கிலோ. இப்போ 2.25 கிலோ. 2750 கிராம்ங்கிறது 2.25 கிலோ. பெருங்குடி அணியின் 3வது நபருக்கான கேள்வி காலை 8:15 இருந்து 9:25 வரை எத்தனை நிமிஷங்கள் இருக்கும்? தெரியல. 8:15 இருந்து 9:25 வரை எத்தனை நிமிஷம் இருக்குன்னு கேட்டிருக்கோம். அப்போ 8 மணி 15 நிமிஷம். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அதில் 15 போச்சுன்னா மீதி எத்தனை இருக்கும்? 45 நிமிஷம். அது போக 9:25 25 நிமிஷம் இருக்குது. அப்போ 45 25 கூட்டினா 70 நிமிஷம். அதாவது 1 மணி நேரம் 10 நிமிஷங்கள் இருக்கு. பெருங்குடி அணியில் உள்ள 3 நபர்களும் தவறான விடை அளித்துள்ளீர்கள். சோழாங்குறிஞ்சி அணியின் முதல் நபருக்கான கேள்வி ஒரு வரிசையில மொத்தம் 11 மரங்கள் இருக்கு. அதுல பின்னாடி இருந்து வரும்போது 3வது மரமா இருக்கிற மரம் முன்பக்கத்துல இருந்து வரும்போது எத்தனாவது மரமா இருக்கு? ஒரு வரிசையில மொத்தம் 11 மரங்கள் இருக்கு. பின்பக்கத்துல இருந்து வரும்போது 3வது மரமா இருக்கிறது. முன்பக்க வரிசையில இருந்து எண்ணி வரும்போது அந்த மரம் எத்தனாவது மரமா இருக்கும்? 9வது மரம். சரியான விடை. சோழாங்குறிஞ்சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். தகுதி சுற்றின் இறுதியில் அணிகளின் மதிப்பெண் விவரம் பெருங்குடி அணி 345 மதிப்பெண்கள், சோழாங்குறிஞ்சி அணி 355 மதிப்பெண்கள்.
கணித வினாடி வினாவில் முதல் பரிசு பெற்ற அணி சோலாங்குர்னி, இரண்டாம் பரிசு பெற்ற அணி பெருங்குடி. இதுவரை நீங்கள் கேட்டது கணித வினாடி வினா. சேமலவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நீங்கள் கேட்க இருப்பது நாடக கணிதம். இந்நாடகத்தின் தலைப்பு போன் நம்பரில் கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் தேவியாக பழையங்குளத்தை சேர்ந்த வைரசாந்தி, இதில் லட்சுமியாக வளையங்குளத்தை சேர்ந்த முருகேஸ்வரி. இந்நாடக கதை எழுதியவர் எம். வினோத்குமார். என்ன லட்சுமி, இந்த மொபைல் போனுக்குள்ள தலையை விட்டு பார்க்குற போல? இல்லடி, ஊர்ல இருக்க என் மச்சானுக்கு போன் போடுறேன். சரி, அதுக்கு ஏன் இப்படி உத்து பார்த்துக்கிட்டு இருக்க? கண்ணு எதுவும் தெரியலையா? உனக்கு எப்பவுமே ஒரு கிண்டல் தான். சரி சொல்லு, என்ன பிரச்சனை? நானும் ரொம்ப நேரமா கால் பண்றேன், கால் போக மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த புது மொபைலை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு அப்பப்பா. அதை இங்க கொண்டா, ரொம்ப இந்த சளிச்சுக்கிறவ. இந்த மொபைலு. ஆமா, நீ போட்டிருக்க நம்பர் சரிதானா? ஏய், என்ன இப்படி கேட்டுப்புட்ட? என் மச்சான் நம்பர் எனக்கு தெரியாதா என்ன? ஆமா ஆமா, நம்பரை பார்த்து சொல்லு. 98979695 சரிதானே? ஆமா ஆமா, ரொம்ப சரிதான். ஏய், என்னடி சிரிக்கிற? ஆமா, நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீ பண்ற அலும்பு இருக்கே, அப்பப்பா தாங்க முடியல. என்ன விஷயத்த சொல்லு. மொபைல் நம்பர்னா மொத்தம் 10 நம்பர் இருக்கும். நீ சொன்னதுல எண்ணி பார்த்தா 9 நம்பர் தான் இருக்கு. பின்ன எப்படி போகும்? என்னது, ஒரு நம்பரை விட்டுட்டேனா? ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என் மச்சான் நம்பரை சரியா எழுதிக்கோடின்னு சொன்னாரு. அவர் 10 தடவை சொல்லியும் நான் நம்பரை கரெக்டா எழுதாம போயிட்டேனே. இப்ப என்ன பண்ணுவேன்? அடச்சி, உடனே ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவியே. பின்ன என் மச்சான் கூட நான் எப்படி பேசாம இருப்பேன்? அக்கா, மொபைல் நம்பர் வாங்கினா முதல்ல 10 நம்பர் இருக்காண்டு சரி பார்க்கணும். அதுக்கு முன்னால போன்ல பேலன்ஸ் இருக்காண்டு பார்க்கணும். பேலன்ஸா? அப்படின்னா? ஐயோ அக்கா, அதுல காசு போடணும், அப்பத்தான் பேச முடியும். பாருடி, அந்த போன் கடைக்காரன் மொபைல காசு போடாமையே என் தலையில கட்டிட்டான். ஐயோ, நீ பேசுறதுக்கு நீ தான் காசு போடணும். சரி, உண்டியல்ல காசு போட தெரியும், பேங்க்ல காசு போட தெரியும். ஆனா இந்த போன்ல எப்படி காசு போடுறது? அச்சச்சோ, இது ஒண்ணுதான் உனக்கு குறைச்சல். நீ பக்கத்தூர் நாச்சியப்பன் கடைக்கு போ, அவர் விவரமா எல்லாம் சொல்லுவாரு. சரி, நான் போயிட்டு வரேன்க்கா. சரிம்மா, போயிட்டு வா. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது நாடக கணிதம். இந்நாடகத்தின் தலைப்பு போன் நம்பரில் கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் தேவியாக பழையங்குளத்தை சேர்ந்த வைரசாந்தி, இதில் லட்சுமியாக
வளையங்குளத்தை சேர்ந்த முருகேஸ்வரி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 சியமலவாணி அலைவரிசையிலும் www.சியமலவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேயர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். இனி கற்றலும் கற்பித்தலும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி வி. கல்யாணி, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள்: என் பேர் விஜயா, எலியார்பத்தியிலிருந்து வந்திருக்கோம். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்ச்சிக்கு கணிதம் கத்துக்கிற வந்திருக்கோம். என் கூட அழகுநாச்சி, தங்கமாரி, பெரியக்கா, போதும் பொண்ணு வந்திருக்காங்க. வணக்கம்மா, என் பேர் கல்யாணி. அருப்புக்கோட்டை ரோடு கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளியில் வேலை பார்க்குற கணித ஆசிரியை. நான் கற்றலும் கற்பித்தல் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன். இப்போ நம்ம லாப நஷ்ட கணக்கெல்லாம் இல்லையா? இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, உங்களுக்கு லாபம் கிடைக்குது, அது என்ன பண்ணுவீங்க? வீட்டு செலவுக்கு போக மீதான் சேமிப்போம். மீதான் சேமிக்கணும் இல்லையா? அந்த சேமிக்கிற பழக்கம் நமக்கு இப்போ அதிகமாக இல்லை. சரி, சேமிக்கிறதுனா அதை எப்படி சேமிப்பீங்க? சேமிக்கிறதுக்கு வழி சொல்லுங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் போய் போட்டுருவோம் மேடம். பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறீங்க, பரவாயில்லம்மா, நல்ல வழக்கம். வங்கி வணிகம்ங்கிறது 18ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கப்பட்டதுன்னு. நீங்கள் எத்தனை வகுப்பு வரைக்குமா படிச்சிருக்கீங்க சொல்லுங்க? நான் 10th முடிச்சிருக்கேன் மேடம். முடிச்சிருக்கீங்க. கடல் கடந்து வாணிகம் செஞ்சாங்கங்கிறதெல்லாம் சரத்தில் படிச்சிருப்பீங்க. இந்த வங்கி, இந்த சேமிப்புங்கிறது இப்போ வந்தது இல்லை, அந்த நூற்றாண்டுலேயே அதுக்கும் முன்னால வேத காலந்தோட்டே நம்ம இந்தியாவில் அந்த வணிகம் இருந்ததுக்கான சான்றுகள்லாம் நிறைய இருக்கு. முதல்ல எங்க இருந்ததுன்னா மனுஸ்மிருத்தின்னு ஒரு இடம், அந்த இடத்துல தான் பணம் கொடுக்கல் வாங்குறங்கிற வேலையை முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்தோட பேர் மனுஸ்மிருதி. தர்ம சாஸ்திரம், நம்ம சாஸ்திரங்கள் ரொம்ப பழமையானது. அந்த தர்ம சாஸ்திரத்தையே கடன் பத்திரங்கிறத பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வங்கிக்கு போய் சேமிக்க மட்டுமா வங்கிக்கு போகிறோம், கடன் வாங்குறதுக்கும் போகிறோம் இல்லையா? அந்த கடன் கொடுக்கறது வாங்குறதுங்கிறது இப்போ இருந்ததில்லை, அதுவும் நம்ம தர்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்திலேயே கடன் கொடுக்குற வழக்கமெல்லாம் இருந்திருக்குன்னு. எப்போனா 301 BC, கிமுன்னு இந்த வருஷம் எழுதும்போது பார்த்துருப்பீங்க இல்லையா? அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன், பிறப்பதற்கு பின். இப்போ இது அவர் பிறக்கிறதுக்கு முன்னால் அந்த 301. அப்போ இப்போ யாருடைய ஆட்சி இருக்கு நமக்கு இந்தியாவில்? இப்போ ஜனநாயக ஆட்சி, மக்களுக்காக மக்களால் நடத்தப்படுற ஆட்சி. முன்காலத்தில் எப்படி இருந்தது? அரசர்கள் ஆண்டு வந்தாங்க இல்லையா? அந்த காலத்தில் அரசர்கள் ஆண்டு வந்தாங்க. அரசர்கள் ஆண்டு வந்ததுக்கும் நம்ம இப்போ நடக்கிற மக்களாட்சிக்கு நடுவில் என்ன நடந்தது? வேற ஒருத்தர் வந்தாங்க நம்ம நாட்டுக்கு, நம்மளை ஆள்றதுக்கு. அது யாருன்னு சொல்ல முடியுமா? ஆங்கிலேயர்கள் வந்துட்டாங்க. கரெக்டாக சொன்னீங்கம்மா. இப்போ நான் 301 அந்த மௌரியர் காலத்திலேயே அந்த பணப்பட்டியலை பற்றி குறிப்புகள்லாம் இருந்தது. நம்ம வங்கியை பற்றி தானே இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த கடன் வாங்கல், சேமிப்பு எல்லாம் அந்த மௌரியர் காலத்திலேயே இருந்தது. இப்போ நீங்கள் பேங்க்குக்கு போய் கடன் வாங்க போறீங்கன்னா, இப்போ நீங்கள் போய் கேட்ட உடனே கடன் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு யாராவது ஒருத்தர் ஜாமீன் கையெழுத்து போடணும். இன்னாருக்கு கடன் கொடுங்க, நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னா தான் கடன் கொடுப்பாங்க. அந்த வழக்கமும் அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாமீன் கொடுக்குற பழக்கம்லாம் அப்போவே இருந்திருக்கு. முகலாயர் காலத்தில் சொல்கிறாங்க உறுதிமொழி பத்திரம் கொடுக்குற பழக்கமும் இப்போ இருந்தது தான். நம்ம இப்போ அதை அப்படி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரோம். இப்போ சொன்னீங்களே நீங்கள் ஆங்கிலேயர் காலம்னு, அப்போ கல்கத்தாவில் 1869 தொடங்கப்பட்டது தான் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு வங்கி. அது 1860. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வங்கிகளும் நமக்கு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ இந்தியாவில். அப்போல்லாம் இருந்தது கொஞ்சம். இப்போ எங்கே பார்த்தாலும் வங்கிகள் நிறைய இருக்குது. கிராமப்புறத்துலேயும் வங்கிகள் நிறைய தொடங்கிட்டாங்க இல்லையா? 1869 இதுக்கு முன்னால் இருந்த பிரதம மந்திரி இந்திரா காந்தி உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க இதில் தான் தனியார் வங்கிகள் நிறைய இருந்தது. தனியார் வங்கிகளை என்ன பண்ணாங்கன்னா தேசியமயமாக்கிட்டாங்க. அதுலேருந்து பார்த்தாங்கன்னா வங்கி சேவை நல்ல வளர்ச்சி அடைஞ்சு, அபரிதமான வளர்ச்சி அடைஞ்சு இப்போ கிட்டத்தட்ட 163 வர்த்தக வங்கிகள் நம்மகிட்ட நிறைய செயல்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 1,09,000 கிளைகள் நம்ம நாடு பூரா இருக்கு. இப்போ நீங்க வங்கியில போய்
போடுறீங்கள சேமிப்பு, அதைத்தான் சொல்லுவாங்க டெபாசிட்னு, அதாவது சேமிப்பு தொகை. இப்போ எவ்வளவு இருக்குன்னா 67,50,400 இப்போ நமக்கு கிட்டத்தட்ட அதில் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களே நான் சொன்னேன், கிராமப்புறங்களே வங்கிகள் வந்து நிறைய இருக்கு. 32,000 கிளைகள் எல்லா கிராமங்களில் இருக்கு. வங்கி மட்டும் இல்லாமல் வேற எங்க சேமிப்பீங்க? மகளிர் குழுவில் சேமிப்போம். ரைட்டு. வேற போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்துருக்கீங்களா? போஸ்ட் ஆஃபீஸ்லையும் சேவிங்ஸ் பேங்க்னு இருக்கு. நீங்க அங்கேயும் போய் உங்களுடைய இதை இது பண்ணலாம். அது இப்போ நம்ம கிராமத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த சேமிக்கிற பணத்தை சேமிக்கிறது எத்தனை இடங்கள்ல இருக்குன்னா 1,54,000 வந்து கிராமப்புறங்களில் இருக்கு. ரூரல் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சேமிக்கிறீங்க, பட் நிறைய கிராம மக்களுக்கு வந்து அந்த சேமிக்கிற பழக்கமே இல்லை. அதுக்கு என்ன காரணம் நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? ஏன் சேமிக்கிற பழக்கம் வந்து குறைஞ்சு போச்சு? முக்கியமாக கிராம மக்கள்கிட்ட பெண்களுக்கு அதிகமாக படிப்பறிவு இல்லாத இல்லை. சரியா சொன்னீங்கம்மா. இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி வி கல்யாணி, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. இனி நீங்கள் கேட்க இருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் பெருங்குடி கிராம மக்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய மக்களின் இப்போது அறிமுகம். என் பேர் பி லட்சுமி, 7ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன். பெருங்குடியில் வேலை பார்க்குறேன். என் பேர் இருளாயி, நான் படிக்கலை. என் பேர் முத்துப்புள்ள, நாங்கள் படிக்கலை. சேமினி என் பேர், இப்போ நான் படிக்கலை. என் பேர் லட்சுமி, நான் படிக்கலை. பாண்டியம்மா படிக்கலை. எல்லாமே படிக்கலை. என் பேர் அழகு பாலாஜி, +2 படிச்சிருக்கேன். பெருங்குடியில் வேலை பார்க்குறேன். என் பேர் ஆர் பாக்கியம், எஸ்எல்சி படிச்சிருக்கேன். என் பேர் சுப்பம்மா, நான் படிக்கலை. என் பேர் குருவம்மா, நான் படிக்கலை. என் பேர் சுமதி, 8th படிச்சிருக்கேன். என் பேர் இருளாயி, நான் படிக்கலை. என் பேர் மீனா, 3வது படிச்சிருக்கேன். முதல் கேள்வி, உங்கள் எல்லாருக்கும் கணக்கு தெரியுமா தெரியாதா? கூட்ட தெரியும், கழிக்க தெரியும், கணக்கு தெரியும். சரி, உங்களுக்கு இந்த ரூபாத்தாள்லாம் நல்லா கொடுத்த கணக்கு பார்ப்பீங்களா? ரூபாத்தாள்லாம் பார்த்தா நான் கணக்கு பார்ப்பேன். சரி, நீங்கள் உங்களுக்கு ரூபா கணக்கெலாம் நல்லா தெரியுமா? எனக்கு நல்லா ரூபா கணக்கெல்லாம் தெரியும். எனக்கு ரூபா கணக்கெல்லாம் தெரியும் சார். தெரியும். சரி, நானும் எங்கள் வீட்டுக்காரரும் இருக்கிறோம். 2 பேர் தக்கன சமைக்க தெரியும், அதனால கொஞ்சம் கணக்கு தெரியும். சரி, நீங்கள் 2 பேருக்கு தக்கன சமைக்கிறேன் அப்படின்னீங்க. நான் இப்போ ஒரு கணக்கு கேட்குறேன், அதை வச்சு உங்கள் 2 பேருக்கு தக்கனா எவ்வளோ அரிசி போட்டு சமைப்பீங்க? நான் வந்து அரைப்படி அரிசி போட்டு தினம் சமைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கணக்கு அவ்வளோதானா? எனக்கு தெரிஞ்ச கணக்கு அவ்வளோதான். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் பாட்டி. ரூபா நோட்டு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. நான் உங்ககிட்ட 10 ரூபா தாள் கொடுத்தேன்னா மொத்தம் எவ்வளோ ரூபா? 10 தாள் 10 தாள் 100 ரூபா. சரியாக சொன்னீங்க பாட்டி. உங்களுக்கு ஒரு கணக்கு, 20 ரூபா தாள் 5 தாள் உங்கள் கையில் இருக்குது, எவ்வளோ ரூபா ஆச்சு? 5 20 ரூபா சேர்ந்தா 100 ரூபா. சரியாக சொன்னீங்க பாட்டி. 5 ரூபா தாள் உங்ககிட்ட 5 தாள் கொடுத்துருக்கேன் பாட்டி, அப்படின்னா எவ்வளோ ரூபா? 25 ரூபா. சரி, இப்போ உங்ககிட்ட 50 ரூபா தாள் 2 தாள் கொடுக்குறேன், எவ்வளோ ரூபா? 100 ரூபா. சரி, உங்ககிட்ட நான் 5 100 ரூபா தாள் தரேன், அப்படின்னா எவ்வளோ ரூபா? 500 ரூபா. இப்போ நான் கேட்குறேன், யாருக்கு பதில் தெரியுது அப்படின்னு பார்ப்போம். 1 2 3 தெரியுமா உங்களுக்கு? தெரியும். சரி, எதுல இருந்து எது வரைக்கும் தெரியும்? தெரியாது சார். உங்களுக்கு பாட்டி சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, 10க்கு அடுத்து என்ன நம்பர் வரும்னு தெரியுமா? 10க்கு அடுத்து 11. பாட்டி நல்லா சொன்னாங்க. 15க்கு அடுத்து என்ன வரும்? 16. அதான் 16. சரியா சொன்னீங்க பாட்டி. 20க்கு அடுத்து என்ன வரும்? 21. சரி, நீங்க 25க்கு அடுத்து என்ன வரும்?
26. 26ன்னு நல்லா சொன்னாங்க. நான் ஒரு 2 கணக்கு கேட்குறேன் உங்ககிட்ட. 6ஐயும் 6ஐயும் கூட்டினா எவ்வளவு? 6 6 12. சரி. 10ம் ஒரு 5ம் 15. சரியா சொன்னீங்க. 15 ஒரு 8ம் 23. நல்லா சொன்னீங்க. 23ஓட ஒரு 4 கூட்டினா எவ்வளவு? 27. சரி. நீங்கள் கடைக்கு போகிறீங்க, 50 ரூபா கொண்டு போகிறீங்க. பயிறு ஒரு 10 ரூபாய்க்கும் காலிஃப்ளவர் ஒரு 10 ரூபாய்க்கும் வாங்குறீங்க. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? மிச்சம் உங்ககிட்ட எவ்வளோ இருக்கும்? 20 ரூபா போக 30 ரூபா மிச்சம். சரியா சொன்னீங்க. இப்போது நீங்கள் கடைக்கு 100 ரூபா கொண்டு போகிறீங்க வச்சுக்கிடுவோம். முதல்ல ஒரு 50 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறீங்க, அடுத்து ஒரு 15 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறீங்க. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? மிச்சம் எவ்வளோ இருக்கும்? மீதம் 35 ரூபா இருக்கு. சரியா சொன்னீங்க. அப்போ மொத்தம் ஜாமான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிருக்கிறீங்க? 65 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். சரியா சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்ககிட்ட 50 ரூபா இருக்கு, திரும்ப இந்த பாட்டி 50 ரூபா கொடுக்குறாங்க. எவ்வளோ ரூபா? 100 ரூபா. சரி, 100 ரூபா. இப்போ சரியா சொல்லிட்டீங்க. இதே இது நான் இப்போ 500 ரூபா உங்ககிட்ட கொடுத்தா மொத்தம் இப்போ எவ்வளவு? 600 ரூபா. சரி, படிக்கலன்னு சொல்றீங்க, எப்படி இப்படிலாம் கணக்கு பார்க்குறீங்க? ஆனால் கணக்கு பழு சொல்கிறோம். சரியா சொன்னீங்க. 500 ரூபா தாள், 2 தாள்னா எவ்வளோ ரூபா? 1000 ரூபா. சரி, இதே இது 5 தாள்னா எவ்வளோ ரூபா? 500 ரூபா தாள் 5 தாள் 2500. சரியா சொன்னீங்க. நேரம் பார்க்க தெரியுமா உங்களுக்கு? கடிகாரம் பார்ப்பீங்களா? நேரம் பார்க்க தெரியும். சரி, இந்த கடிகாரத்துல சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் என்ன சொல்லுது? சின்ன முள்ளு மணியை காட்டு, பெரிய முள்ளு நிமிஷத்தை காட்டு. சரி, 2 முள்ளு சொல்லிட்டீங்க. கடிகாரத்துல மொத்தமே 2 முள்ளு தான் இருக்கா? 3வது முள்ளு வினாடி முள்ளு. சரியா சொன்னீங்க. சின்ன முள்ளு 8லையும் பெரிய முள்ளு 4லையும் நின்னா மணி எத்தனை? 8 மணி 20 நிமிஷம். சரியா சொன்னீங்க. சின்ன முள்ளு 8லையும் பெரிய முள்ளு 9லையும் இருந்துச்சுன்னா மணி எத்தனை? மணி 8:45. சரியா சொன்னீங்க. நீங்க பெருங்குடியில இருந்து காலையில் 8:30 மணிக்கு பஸ்ஸில் ஏறுறீங்க. பெரியாருக்கு 9:15 போய் சேர்ந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் நீங்கள் பஸ்ஸில் போனீங்க? பஸ்ஸில் 3/4 மணி நேரம் போகிறோம். சரி, அதே போல் இங்கேருந்து நம்ம மதுரையிலேருந்து நீங்கள் இப்போ திருப்பரங்குன்றம் போகிறீங்க. இங்கே காலையில் 11 மணிக்கு கிளம்புனீங்கன்னா வண்டி அங்கே 12:30 மணிக்கு போய் நிற்குது. அப்படின்னா எவ்வளோ நேரம் நீங்கள் பஸ்ஸில் இருந்திருப்பீங்க? 1.5 மணி நேரம் இருந்து. சரியா சொன்னீங்க. இவ்வளோ நேரம் கேட்டு கணக்குகளிலிருந்து நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ரூபா தாள் எண்ணிக்கையில் இருந்தால் இவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? மணி கணக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். சரிம்மா, போதும். கணக்கு வாழ்க்கைக்கு அவசியம் தானா? இதுக்கு உங்களுடைய கருத்தெல்லாம் என்ன? ஒவ்வொரு ஆளும் சொல்லணும். கணக்கு அவசியம். நம்மளுக்கு ரூபா கணக்கு தெரிஞ்சா தானே எல்லாமே செய்ய முடியும். சரி, வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? அரிசியிலேருந்து பருப்புலேருந்து தண்ணியிலேருந்து அளவு வச்சாத்தே குக்கரில் சோறு வேகும். எல்லாமே அளவுதே. ரூபா காசுலேருந்து எல்லாமே கணக்கு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. சரியா சொன்னீங்க பாட்டியம்மா. நல்லா கணக்கை புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்றது தெரியுது. இதுவரையும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று கேள்விகளுக்கு பதில் சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். இதுவரை நீங்கள் கேட்டது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் பெருங்குடி கிராம மக்கள். சேமலவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். சியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.